மிஸ்டீரியஸ் வேஸ். ஒரு நாள் காலையில் விஸ்வாம்பரர் சேன் பண்ணிகிட்டே இருக்கும்போது வெளியே யாரோ சைக்கிள் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டுது. யாருன்னு சொல்லிட்டு அவர் கடகடன்னுட்டு எந்திரிச்சு பார்த்தா அந்த கோவிந்து குண்டு ஆசிரமில் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தருடைய பையன். அவன் சொல்கிறான், இந்த மாதிரி குரு மகாராஜ் உங்களை உடனே பார்க்கணுமா அப்படின்னு உடனே வர சொன்னார் அப்படின்னு சொன்னதும் கடகடன் விஸ்வாம்பரர் கிளம்பி குருவோட ஆசிரமுக்கு போகிறாரு. போகும்போது அவர் அந்த படியில் ஆசிரமோட படியில் ஏறும்போது அன்னைக்கு அவரும் சனாதன பாபாவும் இடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அந்த பிளேஸ் வரும்போது சனாதன பாபா அந்த கேட்ட கேள்வி இவருக்கு ஞாபகம் வருது. வேர் இஸ் ஷெல்டர், அடைக்கலம் எங்கே அப்படின்றதுக்கான அந்த கொஸ்டின் கேட்ட ஞாபகம் வருது. அப்புறம் அவர் அந்த ரூம்குள்ளே என்ட்ராகிறாரு. என்ட்ரானதும் கோவர்தன் அங்கேருந்து அழகான கோவர்தனுடைய வியூ தெரியும் அவங்க ஆசிரமில் இருந்து. அதுக்கப்புறம் அவங்களுடைய குருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. பார்த்தா கௌர் கிருபா சுவாமி கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கார். அதுக்கப்புறம் அவர் கையில் வச்சுருந்த ஒரு நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்கை விஸ்வாம்பரர்கிட்ட இந்த பேப்பரை லாஸ்ட் நேற்று நைட்டு டெல்லியிலேருந்து ஒருத்தர் கொண்டு கொடுத்தாரு. அவர் இங்கே இன்வெஸ்டிகேட்லாம் நடத்திட்டு போனாங்க இல்லையா, அதில் அந்த ஐயர் அஃபீஷியல் இந்த பேப்பரை என்கிட்ட கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கொடுத்து விட்டுருந்தாரு. அவர் நேற்று நைட்டு டெல்லியிலேருந்து எனக்கு இந்த பேப்பர் கொடுத்துட்டு போனார், இந்த நியூஸ் பேப்பரை அப்படின்னு சொல்கிறாரு. விஸ்வாம்பரா அந்த நியூஸ் பேப்பருடைய டைட்டில் நேம் படியே அப்படின்றாரு. தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு அந்த நியூஸ் பேப்பரோட நேம் அது. அதில் ஆர்டிக்கலில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, கடவுளுடைய வழிகள் ரொம்ப மர்மமானவை, அதைவிட மர்மமானவை அவர்களுடைய சேவகர்களுடைய வழி அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு எழுதியிருக்கு. அதில் நேற்று இந்த குண்டு வெடிப்பு தாக்குதல்கள் மற்றும் பாராளுமன்றத்தை வெடிக்க செய்யும் அச்சுறுத்தலுக்கும் பின்னால் உள்ள சந்தேக நபர்களுக்கு எதிரான ஒரு மாத கால விசாரணை எதிர்பாராத முடிவுக்கு வந்தது. நமது உயர் அதிகாரி மரியாதைக்குரிய ஜெனரல் சர்மா குற்றவாளிகள் நாடாளுமன்றத்தின் மீதான இறுதி தாக்குதலுக்கு தயாராக செங்கோட்டை அருகே கூடியிருந்த போது அவர்களை தாக்கினார். அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு தங்கள் குற்றங்களை ஒப்புக்கொண்டனர். அவர்களின் முந்தைய குண்டுவெடிப்பு தாக்குதல்கள் மக்களை அல்ல, கட்டிடங்களை அழிக்கும் நோக்கில் இருந்ததால் அவர்களுக்கு சீர்திருத்த வாய்ப்பு வழங்கப்படும். மேலும் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கப்படாது. நாட்டுக்கு அவர் ஆற்றிய சிறந்த சேவைக்காக ஜெனரல் சர்மாவை கௌரவிக்கும் வகையில் நடைபெற்ற விழாவில் அவர் ஒரு குறிப்பிடத்தக்க உரையை நிகழ்த்தினார். அது பின்னர் இந்த அறிக்கையில் முழுமையாக வெளியூட்டப்படும். இப்போதைக்கு இந்த இதழ் அதன் ஒரு பகுதியை மட்டுமே மேற்கோள் காட்டுகிறது. பேரழிவு தவிர்க்கப்பட்டது என் காரணமாக இருக்கலாம் என்று மக்கள் நினைக்கலாம். சாதாரண சூழ்நிலைகளில் நான் அந்த புகழை ஏற்றுக்கொள்ள விரும்புவேன். ஆனால் இந்த விஷயத்தில் நான் விஷயங்களை சரி செய்ய விரும்புகிறேன். நான் பெயரிட முடியாத சூத்திரதாரி எனக்கு கொடுத்த திட்டத்தை மட்டுமே நான் பின்பற்றினேன். சூத்திரதாரி அப்படின்னு என்ன தெரியல, மாஸ்டர் மைண்ட் அப்படின்ட்டு இங்கிலீஷில் இருக்குது. மாஸ்டர் மைண்ட் அவர் கொடுத்த திட்டத்தை மட்டுமே நான் பின்பற்றினேன். அவருடைய பெயரை கூற வேண்டாம் என்று அவருடைய பெயரை அவர் கூற விரும்பவில்லை. நான் அவருக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளேன், அவருடைய பெயரை நான் எங்கும் கூற மாட்டேன் என்று. அவர் என்னுடன் ஆன்மீக ரீதியாகவும் சந்தேக நபர்களுடன் மிகவும் இரக்கத்துடனும் நடந்து கொண்டார். அவர் எங்கள் அனைவரின் இதயத்தையும் மாற்றினார். கடவுள் தனது அனைத்து குழந்தைகளையும் பார்க்கும் விதத்தில் அவர் நம்மை பார்த்தார். ஒரு முழுமையான நிலையில் இருந்து நாம் அனைவரும் வெவ்வேறு மாயையான பாத்திரங்களை வகிக்கிறோம். நாம் நமது இயற்கையான பிறப்பு உரிமைக்கு திரும்பும் வரை, இறைவனுக்கு சேவை செய்து அவரது பாதங்களில் தஞ்சம் அடையும் வரை அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. என்ன சொல்கிறாரு, பியூர் தமிழில் இருக்குது. ஸோ எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த பாராட்டு விழா நடத்துகிறாங்க. அந்த பாராட்டு விழாவில் அவர் ஒரு
லெக்சர் கொடுத்துருக்காரு. அதில் அது ஃபுல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பேப்பரில் அப்புறம் தரோம். ஒரு சின்ன கோட் மட்டும் அவர் என்ன கோட் அது மட்டும் கொஞ்சம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு, இதுக்கு பின்னாடி வந்து ஒரு மாஸ்டர் மைண்டு, அவர் கொடுத்த திட்டத்தில் தான் வந்துட்டு நாங்கள் வந்து செயல்பட்டோம். அவர் வந்து எங்களை வந்து ஒரு அப்சல்யூட் அந்த பொசிஷனில் இருந்து அவர் எங்களை பார்த்தாரு. அவர் வந்து நம்மலாம் வந்து டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ், இந்த உலகத்தை மாயையான ஒரு ரோல்ஸ் எல்லோரும் எடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம். எது வரைக்கும் பண்ணுவோன்னா வந்துட்டு நம்ம யார், நம்மளுடைய பிறப்பு உரிமைக்கு திரும்பும் வரை நான் யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும், இறைவனுக்கு சேவை செய்து அவரது பாதங்களில் தஞ்சம் அடையும் வரைக்கும் நம்ம வந்து இந்த பொய்யான ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஹரி போல்.